நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். எப்பாடா, எப்படியோ நான் தேடுதல் கிடைச்சிச்சு, இதுவே எனக்கு போதும், இதை விட வேற எனக்கு என்ன வேணும்? இத்தனை நாள் நான் இதெல்லாம் தேடி கொண்டு இருந்தேன், கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நான் அங்கலாய்ப்போடு இருந்தேன். இப்போ எனக்கு என்னாச்சு? கிடைச்சிருச்சு, இது போதும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் தேடுகிற பொருள் நமக்கு கிடைக்கிற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நான் எத்தனை நாளாக இதெல்லாம் தேடி கொண்டிருந்தேன், இது எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதா என்று சொல்ல தவித்து கொண்டிருந்தேன், எனக்கு இது இப்பொழுது கிடைத்து விட்டது, இது போது எனக்கு என்று சொல்லி நாம் சந்தோஷம் கொள்ளுவோம். ஆனால் நாம் தேடுகிற பொருள் எப்படிப்பட்ட ஒரு பொருளாக இருக்கிறது? எதற்குரிய பொருளாக இருக்கிறது? இந்த உலகத்திற்குரிய பொருளாக இருக்கிறதா அல்லது கடவுளுக்குரிய பொருளாக இருக்கிறதா? இந்த உலகத்திற்குரிய பொருளை நாம் தேடினால் இந்த உலகத்தை போல அதுவும் நம்ம விட்டு கடந்து போய்விடும். ஆனால் பரலோகத்துக்குரிய நாம் தேடுகிற பொழுது அது ஒருபோதும் கடந்து போகாது, அது நம்மோடு நிலைத்திருக்கும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில நாம் கடவுளுக்குள்ளாக வாழுவோம். கடவுளுக்குள்ளாக வாழுகிற பொழுதுதான் நமக்கு முழுமையான சந்தோஷம் கிடைக்கும், முழுமையான நிம்மதி கிடைக்கும், முழுமையான மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். இந்த உலக பொருளை நாம் தேடினால் அதன் மூலமாக வருகிற சந்தோஷம் மகிழ்வு கடந்து போய்விடும். ஆனால் கடவுளை தேடி வாழ்ந்தால், கடவுளுக்குள்ளாக வாழ்ந்தால் அதன் மூலமாக வருகிற சந்தோஷம் மகிழ்ச்சி நம்மை விட்டு கடந்து போகாது. என் சமூகம் உனக்கு முன்பாக போகும் என்று சொல்லி கடவுள் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ கடவுளுடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு இருந்தாக்கா அது நமக்கு முன்பாக செல்கிற பொழுது கடவுள் நமக்கு மகிழ்வை தருகிறார். அவருடைய சமூகத்துக்குள்ளாக நாம் இருக்கிற பொழுது, அவருடைய சமூகத்தை நாம் பின்தொடர்ந்து வாழ்கிற பொழுது அவர் நமக்கு மகிழ்வை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த மகிழ்வு கடவுளுக்குள்ளாக இருக்க வேண்டும், அந்த மகிழ்வு மேலானவைகளாக இருக்க வேண்டும், அந்த மகிழ்வு பரலோக ராஜ்யத்திற்குரியவைகளாக இருக்க வேண்டும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு எதன் மூலமாக நமக்கு வருகிறது என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். இந்த உலக பிரகாரமாக நமக்கு வருகிறதா அல்லது கடவுள் நமக்கு கொடுக்கிறாரா, கடவுளுக்குள்ளாக வாழ்கிறதுனால நமக்கு கிடைக்கிறதா என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். எனக்கு அன்பானவர்களே, நாம் கடவுளுக்குள்ளாக நாம் ஜீவிப்போம். கடவுளுக்குள்ளாக நாம் ஜீவிக்கிற பொழுது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். கடவுளோடு நாம் வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். அதுதான் வேதம் சொல்கிறது. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்கிறது: நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன், என் இரட்சிப்பின் கடவுளுக்குள் களி கூறுவேன். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் கடவுளுக்குள்ளாக வாழ்ந்து மகிழ்ந்து களி கூற வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு மகிழ்ச்சி இந்த உலக பிரகாரமாக வரக்கூடாது, கடவுளுக்குள்ளாக வாழ்கிற பொழுது வர வேண்டும், மேலானவளை தேடுகிற பொழுது நமக்கு வர வேண்டும். அப்படி இருக்கிற வருகிற மகிழ்வு நமக்கு நிரந்தரமானது. இந்த நம்பிக்கையின் வார்த்தையோடு கூட நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்வை நாம் வாழ்வோம். தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை பாதுகாப்பார், நம்மை வழிநடத்துவார், நமக்கு வேண்டிய நிலையான மகிழ்வை நமக்கு கொடுத்து வழிநடத்தி ஆஸ்வதிப்பார். ஆமேன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களில் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.